வரலாற்றை எழுதுறது தலைவர்கள் நினைச்சிருக்கீங்களா? நிச்சயம் இல்லை. அது எழுதுறது இளைஞர்கள் தான். 1968ஆம் ஆண்டு பிரெஞ்சு நாட்டில் இளைஞர்களால் ஏற்பட்ட புரட்சினால கிட்டத்தட்ட அந்த அரசாங்கத்தோட ஆட்சியே கவிழ்ந்துச்சு. கிட்டத்தட்ட பிரெஞ்சே ஆட்டம் கண்டுச்சு. பகத்சிங்கை தூக்கில் போடும்போது அவருக்கு வயசு வெறும் 23 தான். கிட்டத்தட்ட அவர் தூக்கில் போடும்போது இளைஞர்கள், இந்தியாவில் உள்ள அத்துணை இளைஞர்களும் வீதியில் இறங்கி போராடினாங்க. பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு ஆட்டம். அது ஏன் நம்ம தமிழ்நாட்டில் 2017 ஜல்லிக்கட்டுங்கிற ஒரு போராட்டம் நடத்தி ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்ததே நம்ம இளைஞர்கள் தான். இத்தனையும் பாடுபட்டு செஞ்சது நாம. ஆனால் தேர்தல்னு வந்தால் மட்டும் நாம் ஏன் பண முதலில் நிற்கணும்? நாமளே நிற்போம். இந்த உள்ளாட்சி தேர்தலில் நிச்சயம் நாம மட்டும்தான் சாமானிய இளைஞர்கள், அதாவது எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, சாமானிய இளைஞர்களை நிறுத்தி, துடிப்பாக இருக்கிற இளைஞர்கள் நிறுத்தி சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும். நிச்சயமாக இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கிராமந்தோறும் இளைஞர்கள் ஒரு கூட்டாக இணைஞ்சு நிச்சயமாக சாமானியர்கள் ஒருத்தர் நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கணும். இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நமக்குன்னு குரல் கொடுக்கறதுக்கு இங்கே யாருமே இல்லை. நமக்குன்னு ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா நாமளா ஒன்று கூடி நாமளா தான் அதை போராடி மீட்டெடுக்கணும்னா நாம ஏன் இவங்களை நம்பி ஓட்டு போடணும்? நமக்கானதை நாமளே இது பண்ணோம்னா நம்ம உரிமையில மீட்டெடுக்க நாமளே அந்த அதிகாரத்துக்கு போகணும்.